கர்த்தர் நல்லவர். நம் யாவரும் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு, தேவனாகிய கர்த்தர் இந்த பரிசுத்த ஆராதனை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி நாம் எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்தில் வானத்திற்கு நேராக கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, மை வணங்குகிறோம் ஐயா. ஓமை போற்றுகிறோம், மை புகழுகிறோம், உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே இந்த பரிசுத்த ஆராதனை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி வரவேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வரும்படியாக நாம் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஹalleluya ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஓமை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி நல்ல ஆண்டவரை துதிப்போம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வருடம் துவங்கி 9 மாதங்களை முடித்து 10வது மாதத்திலே 1வது வாரத்திலே கர்த்தர் எங்களை கொண்டு வந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. thank you, glory to God. நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க வல்லமைக்காக ஸ்தோத்திரம், உங்க வல்லமைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிப்போம். ஹalleluya. வானம் திறக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம், பரலோகம் திறக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோ. இயேசுவே உம்முடைய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம்முடைய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோ. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த அற்புதமான இந்த நல்ல கால வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனை உம்முடைய வல்ல கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த ஆராதனையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வரவேண்டிய உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வாங்க. இந்த ஆராதனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் தெய்வம் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பாடல் வேளைகள், ஆராதனை வேளைகள், தியான வேளைகள், செய்தியின் வேளைகள்
இறுதி ஜெபங்கள் வரையிலும் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. எல்லா மகிமையும் துதியையும் ஸ்தோத்திரத்தையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். நம் மத்தியில் இருக்கிற சகோதரர் அந்தோனி அவர்கள் முன்பதாக வந்து நம்மை பாடல்களுக்குள்ளாக நம்மை நடத்த போகிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வேளையிலும் தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்த கிருபைகளுக்காய் சபையின் போதகருக்கும் சபையின் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ளாய் நாம் மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியம் எப்படிப்பட்ட காரியமா இருக்கும் என்றால் பெரிய காரியமா இருக்கும். ஹல்லேலூயா. அவருக்குள்ளாய் மகிழ்ந்து களி கூறும் பொழுது சில நேரங்களிலே நம்முடைய கவலைகள் சோர்வுகள் வரலாம். ஆனாலும் இதை குறித்து நாம் கவலைப்படாதபடிக்கு நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பேன், கர்த்தரனை சந்தோஷமாய் வைப்பார், நான் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ந்து களி கூறுவேன் என்று சொல்லி களி கூர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு மிக பெரிதான காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடும்படியாய் உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் பாடல் புஸ்தகத்திலே நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம் என்ற பாடலை நாம் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி, அனைவருக்கும் தெரிந்த பாடல், இந்த பாடலை உற்சாகத்தோடு கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்றால் இந்த 10வது மாதத்திலே 1வது வாரத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கும்படியாக 9 மாதங்கள் தேவனாகிய கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறார். இந்த 10வது மாதத்துல 1வது வாரத்திற்குள்ளாய் கர்த்தருடைய கிருபையினாலே தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய ஜீவனை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாளை காணாமல் அநேக சனங்கள் இருந்திருக்கிறார்கள், அநேக இடங்களிலே போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நம்ம எப்படி இருக்கிறோம்? சுகமா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், பாதுகாப்பா இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் என்ன செய்திருக்கிறமை முற்றிலுமாய் பாதுகாப்பை கொடுத்து கண்ணின் மணி போல பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடும் அவருக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்த வந்திருக்கிறோம். அவரை உயர்த்துவோம். ஒவ்வொரு வரிகளை நாம் உணர்ந்து பாடும் பொழுது அந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேற போகுது, அந்த வார்த்தை என் வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க போகிறார். நான் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னோட வாழ்க்கையில நிறைவேற போகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவர், ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். காற்றும் இல்லாமல் இருக்கலாம், மழையும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் வாய்க்கால தேவனாகிய கர்த்தர் நிரப்பி கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம வீட்டில் எந்த காரியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனாகிய கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் நிரப்பி கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்கால நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்கால் நிரப்பினீரே. உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ.
வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து ஒவ்வொரு நாளும் நம்மை கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் உடன்படிக்கை செய்து எப்போதும் கைவிடாமல் அவர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவர், ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவர், ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வெட்டப்பட்ட அநேக இடங்களில் தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று ஒரு கீர்த்தியும் ஒரு புகழ்ச்சியும் வைக்கிறவராய் இருக்கிறார். அநேக இடங்களில் வெட்கப்பட்டிருக்கலாம், தலை குனிந்து போயிருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் அந்த எல்லா இடத்திலும் இந்த நாள் முதல் கொண்டு நமக்கு ஒரு கீர்த்தியை கொடுக்க போகிறார், நமக்கென்று ஒரு புகழ்ச்சியை கொடுக்க போகிறார். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவர், ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அவருக்கு நமக்கு நன்றி அப்பா. எல்லாமே எல்லா வாரமுமே நம்முடைய ஊழியர் சொல்கிற ஒரே ஒரு காரியம், நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்மையானாலும் சரி,
தீமையானாலும் சரி, இந்த காரியம் வந்ததுக்கு உமக்கு நன்றி, இந்த காரியம் வாய்த்ததற்கு நன்றி. அந்த நன்றி பலிகளை ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் அறிக்கையிட தேவனாகிய கர்த்தர் காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனால் வாய்க்காலை அவர் நிரப்புகிற ஒரு தேவன். நம்முடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கலாம், ஆனால் நிரப்புகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நிரப்புகிற வார்த்தை நம்மோடு கூட இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார்னா அந்த நிரப்புதலை கொடுத்து கொண்டே இருப்பார். எப்போனா அவருக்கு நாம் நன்றி சொல்லி கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி அப்பா. இந்த மட்டும் நீர் கொடுத்த பலனுக்காய் நன்றி, இந்த மட்டும் எனக்கு கொடுத்த வேலைக்காய், எனக்கு இப்படி படிப்புக்காய் உமக்கு நன்றி என்று சொல்லும் பொழுது வெட்கப்பட்ட தேசத்தில் எப்படி வைப்பார்னா கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். அநேக இடங்களிலே அநேக குடும்பத்தின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் தலை கொண்டு வரலாம், அவமானங்கள் ஏற்படலாம். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது, ஆண்டவரே, இந்த எல்லா இடத்துல நம்ம தலை குனிஞ்சோமோ அந்த எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் என்னை தலை நிமிர பண்ணுவார். ஏனென்றா நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஞானஸ்தானத்தின் மூலமாய் அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை, அபிஷேகத்தின் மூலமாய் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி, என் பிள்ளை எங்கேயும் வெட்கப்பட்டு தலை குனிந்து போகக்கூடாது, என் பிள்ளை தலை குனிந்து போகக்கூடாது, என்னுடைய பிள்ளை என்னுடைய மகாராஜாவாய் வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையை நாம் ராஜா விட்டு பிள்ளை எப்படி இருக்கணும், நம்ம ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அவருடைய பிள்ளை நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாள் அப்பா உங்களுக்கு நன்றி 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 அப்பா. அந்த நன்றிகளை ஏறெடுத்து கொண்டே இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். நம்மை கைவிடாதபடிக்கு, நம்மை விட்டு விலகாதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு தாய் அரவணைப்பு ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை அப்படி என்னோடு கூட சேர்ந்து பாடுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் எங்கே வந்திருக்கிறோம்னா கர்த்தருடைய வீட்டிற்கு வந்திருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம், மகிழ்ச்சியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். வரும்போது மகிழ்ச்சியா இருக்கணும், போகும்போது எப்படி போகணும், ஒரு விடுதலை இன்னும் அதிகமான மகிழ்ச்சியோடு கடந்து சொல்லணும். ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, போகும்போது சர்ச்சுக்கு போகணுமா, என்ன போகணும், பாஸ்டர் கூப்பிட்டே இருக்கார் வாரம், சரி போயிட்டு வருவோம், சும்மா ஒரு அட்டெண்டன்ஸை போட்டு வருவோம் அப்படி இல்லாதபடிக்கு என் தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார், அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். நம்மெல்லாம் இந்த இடத்துல எப்படி உட்காந்துருக்கோம், சுகமாக உட்காந்துருக்குறோம். ஆனால் அங்கே இஸ்ரேலில் போகும்போது பார்த்தா வெடிகுண்டு அது பாட்டில் போய்கொண்டே இருக்குது, எங்கே என்ன நடக்குதுன்னே தெரில. ஆனால் கர்த்தர் அந்த வேலையை நம்ம என்ன செய்யறோம், சுகமாக வைத்திருக்கிறார். அழகாக வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம், வாருங்கள், பக்கத்தில் எல்லாம் கூப்பிடும். எப்படி இருக்கணும், சந்தோஷமாய் போகும் பொழுது கர்த்தர் இன்னும் அதிக சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏதோ போவோம் அப்படின்னு நம்ம போகாதபடிக்கு, இன்றைக்கி நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறேன், ஏதோ ஒரு விடுதலை எனக்கு கிடைக்க போகுது. இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்ய ஒரு வார்த்தையை ஊழியக்காரர் மூலம் பேச போகிறாரு, நான் கடந்து செல்லும் பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து செல்ல போகிறேன், நான் போகும் பொழுது ஒரு விடுதலையோடு சுகத்தோடு ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல போறேன்னா, நான் யாரை பார்க்க வந்திருக்கிறேன், என்னையவே ஊழியக்காரரை பார்க்க வரல, நம்ம அப்பாவை பார்க்க வந்திருக்கிறோம். என் அப்பா வீட்டில் எப்பவுமே எப்படி சந்தோஷம் இருந்து கொண்டு இருக்கேன், அப்பாவை நான் மீட் பண்ண வந்திருக்கிறேன், என் அப்பா கூட நான் உறவாட வந்திருக்கிறேன், அப்பாவோட நான் பேச வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஊழியக்காரர் என்னையே பார்க்க வந்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், அதே கவலை தான் இருக்கும், அதே கண்ணீர் தான் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறேன், நான் கர்த்தரோட பேச வந்திருக்கிறேன், கர்த்தர் ஊழியக்காரம்லாம் பேச அந்த வார்த்தையை நான் கேட்க வந்திருக்கிறேன், என் அப்பாவை மகிமைப்படுத்த வந்திருக்கேன், அப்பா கூட நான் பேச வந்திருக்கேன்னு சொல்லி வரும் பொழுது நம்ம கடந்து செல்லும் எப்படி இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், ஒரு விடுதலையோடு கடந்து சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையை தடைப்பட்டு போன ஒவ்வொரு நன்மைகளையும் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார்னா அந்த தடைகளை நீக்கி போட்டு எல்லா காரியங்களையும் அவர் கைகூடி வர பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு கூட இந்த பாடலை கரங்களை தட்டி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த பாடலை ஒவ்வொரு வரியும் நம்ம உணர்ந்து பாடும் பொழுது கர்த்தர் நம்ம உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறவராய் நம்மோடு கூட அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே
துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்த வந்தோம். நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்? கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம், அவரை பார்க்கும்படியாய் வந்திருக்கிறோம். பேதுரும் யோவானும் ஆலயத்திற்கு கடந்து செல்லும் பொழுது அந்த முடவன் பார்க்குற ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமா, அவங்க ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இயேசுவின் நாமம் மாத்திரம்தான் எங்கள் இடத்துல இருக்குது, வேறு எதுவுமே எங்கள் இடத்துல கிடையாது. அந்த நாமத்தை உபயோகப்படுத்தும் பொழுது, அவனை தூக்கி விடும் பொழுது அவனுடைய கால்களும் கரடுகளும் எல்லாம் பலன் கொண்டது என்று வேதத்தில் சொல்லப்படும். இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தில் யாரை பார்க்க வந்திருக்கோம்னா, நம்ம அப்பாவை பார்க்க வந்திருக்கிறோம். எதற்குனா அவர் நம்மளை தூக்கி விடுவார் என்பதற்காக, நம்முடைய இருந்த வாழ்க்கையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு நம்மளை தூக்கி விடணும் என்பதற்காக நம் கர்த்தருடைய ஆலயத்தை அவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பேதுரும் யோவானையும் பார்க்க வரல, யாரை பார்க்க வந்து கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறோம். என்னது என்னை தூக்கி விடுவார்,
அன்றைக்கு அந்த கரங்களை தூக்கி விட்ட போது அந்த முடவனுடைய கால்ஸ் எல்லாமே என்னது சரியானது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறணும்னா கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார், அந்த அடுத்த நிலைமைக்கு நம்மளை தூக்கி விட வேண்டும் என்று எதிர்பார்க்குறா. நான் 1வது படிக்கக்கூடாது, 1வது நான் 2வது போகணும், 3வது 4வது அடுத்த அடுக்கி நம்ம என்ன செய்யணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடந்து கொண்டே வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அடுத்த நிலைமைக்கு, ஒரு ஆசீர்வாத நிலைமைக்கு, ஒரு சமாதானத்து நிலைமைக்கு, ஒரு சந்தோஷத்து நிலைமைக்கு வர வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார், கர்த்தர் நம்மளை தூக்கி விட போகிறார். ஹல்லேலூயா. நம் பலிகள் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அவருக்கு நம்ம ஜீவ பலியாக, தகன பலியாக ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். அப்பா என்னை சுத்திகரிங்கப்பா, என்னை ஜீவ பலியாக, தகன பலி என்ன செய்யணும், உங்களுடைய கரத்தில் காணிக்க ஒப்பு கொடுக்கணும். அவருடைய சமூகத்தில் நம்மளை காணிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் என் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா, உண்மை ஆராதிக்க வந்திருக்கிற ஆண்டவர், உண்மை மகிமைப்படுத்தணும் வந்திருக்கிறேன். என்னுடைய சூழ்நிலை என்னன்னு தெரியும். இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற எல்லாருடைய சூழ்நிலையும் யார் அறிந்திருக்கிறா, நம்ம அப்பா அறிந்திருக்கிறார். இந்த எல்லா சூழ்நிலைக்கும் பதில் கொடுக்கிற ஒரே ஒரு தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நம்ம மனதில் உள்ள அநேகம் ஜனங்களுக்கு ஆறுதல் சொல்லிடலாம். கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நடத்துவார், உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் தூக்கி விடுகிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அன்றைக்கு அன்னாளுடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி செபிக்கும் பொழுது அவருடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தது போல இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற நம்முடைய எல்லாருடைய இருதயம் எப்படி இருக்கிறது, என்ன காரியம் வேணும், என்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும், அல்ல என்ன காரியத்தில் முன்பதாக வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் ஊற்றும் பொழுது தான் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஊற்றும் பொழுது தான் அதற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். ஒரு நாள் சொல்லிட்டோம் பரவாயில்ல அப்பா கேட்டுருவார் அப்படின்னாதபடிக்கு நம்ம உலக தகப்பன ஒவ்வொரு நாளும் நம்ம டார்ச்சர் பண்ணுவோம். அப்பா எனக்கு வாங்கித்தாங்க, எனக்கு அதை வாங்கித்தாங்க வாங்கி தர வரைக்கும் என்ன செய்வோம், நம்ம அப்பாவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே போல் நம்முடைய அப்பா என்ன செய்வோம், ஒவ்வொரு அப்பா என் வாழ்க்கையில் சமாதானம் வேணும், என் வாழ்க்கையில் இன்னும் நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்ன செய்யணும், பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து இவன் எப்படியா சந்தோஷமாக இருக்கன்னு பார்த்து உங்களை என்ன செய்யணும், அவன் ஏற்றுக்கொள்ளணும். அந்த அளவுக்கு இருக்கத்தக்க விதமாக ஒரு பொறாமப்படணும், எப்படி அவன் சந்தோஷமாக இருக்கான், என்ன துக்கம் இருந்தாலும் என்ன கவலை இருந்தாலும் எப்படி இருக்கான், அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்து கொண்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு பொறாமைப்படத்தக்க விதமாக எப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ந்து கலைக்குள்ள இருக்கணும். என்னோடு கூட அந்த ஒரே ஒரு வரியை நாம் பாடி அப்படி நம்ம அடுத்த செக்ஷன் நம்ம கடந்து சொல்ல போகிறோம். பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. இந்த பாடலின் வரிகளை நாம் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே. ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே, உம்மை ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம், அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம், ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே, ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. துதி கனமாகி மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே, துதி கனமாகி மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே, சம்பூரண
ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனாயே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், யெகோவா தேவனாயே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனாயே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனாயே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. எளிமையில் கைதூக்க வந்தவர் என்ற பாடலை நாம் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய சிறுமையிலே நம்மளை கண்ணோக்கி பார்த்த ஒரே ஒரு தெய்வம், நமக்கு ஆறுதல் கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் நம் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். நீர் லகாயோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். நீர் லகாயோயி எங்கள் ஜீவனீர் ஊற்று நீர். நீர் லகாயோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். நீர் லகாயோயி எங்கள் ஜீவனீர் ஊற்று நீர். நாளிலும் இவனாகிய கர்த்தர் வாழ்க்கையில வனாந்தரமாய் இருக்கலாம். வனாந்தரத்தில் வாழ்வை கொடுக்கிற ஒரு தேவன். அழுகுறலுக்கு ஆகாருடைய அழுகுறலுக்கு பதில் கொடுத்த ஒரே ஒரு தெய்வம். மகமகமான கண்ணீர்களுக்கும் மகமகமான எல்லா விதமான கதல்களுக்கும் ஒரு பதில் கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் அவர் ஒருவர் மாத்திரமே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நலுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. எந்த நலுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. லகாயோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். லகாயோயி எங்கள் ஜீவனீர் ஊற்று நீர். லகாயோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். லகாயோயி எங்கள் ஜீவனீர் ஊற்று நீர். ஜாதியாய் இருந்த தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படியாக நம்மை முழுவதுமாய் அரவணைத்து நமக்கென்று ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிற, நமக்கென்று ஒரு சமாதானத்தை, நமக்கென்று ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார்.
இருக்கலாம். கர்த்தரால் அரவணைக்கப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய், கர்த்தரை உயர்த்தும்படியாய் அவருடைய பிள்ளையை நாம் மாறி இருக்கிறோம். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர். வாக்கு தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர். வாக்கு தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர். வீரகாயோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். வீரகாயோய் எங்கள் ஜீவனிருச்சு நீர். வீரகாயோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். வீரகாயோய் எங்கள் ஜீவனிருச்சு நீர். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. என் சிறுமையில் கை நோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. தூரத்தை பார்த்த என்னை நீர் மீண்டும் சேர்த்துக் கொள்வீர். ஒதுக்க பார்த்த என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். தூரத்தை பார்த்த என்னை நீர் மீண்டும் சேர்த்துக் கொள்வீர். ஒதுக்க பார்த்த என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். வீரகாயோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். வீரகாயோய் எங்கள் ஜீவனிருச்சு நீர். வீரகாயோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். வீரகாயோய் எங்கள் ஜீவனிருச்சு நீர். அப்படியே கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஜீவன் நீரூற்றாய் இருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகார் சொல்லும் பொழுது சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன். என்னுடைய அழுகுரலுக்கு பதில் கொடுக்கிற ஒரு தெய்வம், நீர் என்னை காண்கிற தேவன். என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். இதனாலும் அநேக நேரங்களிலே, நம்ம மறைமுகமான நேரங்களிலே, அநேக சூழ்நிலைகளிலே மனக்கவலைகள், மனபாரங்கள் நம்ம அழுத்தலாம். என்ன செய்வதென்று கேட்கலாம். சில நேரம் தனிமை நம்ம வாட்டும் பொழுது நம்முடைய குடும்ப சூழ்நிலை இப்படியா இருக்கிறது, என்ன நடக்க போகிறது, அடுத்து என்ன காரியம் வாய்க்கும், என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அநேக நேரங்கள் நம்முடைய புலம்பல்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற ஒரே ஒரு தெய்வம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. என்ற நமக்கென்ற ஒரு வாக்கு தத்தங்களை செய்திருக்கிறார். அது ஒரு மூலையில் வைக்காதபடிக்கு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் அவர் மாற பண்ணுவார். என்னை ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்லி நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுன்னு சொல்லியிருக்காரு. நான் எப்படி இருப்பேன்? நான் சமாதானமாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன். ஏனென்றால் எனக்காக அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். எனக்காக அவர் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு கூட இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னை தேற்ற, என்னை அரவணைக்க, என்னை பாதுகாக்க ஒரு தெய்வம் இருக்கிறார் என்கின்ற அந்த சிந்தனை நமக்குள்ளே இருக்கணும். நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படி விட்டு கொடுத்துட்டோம்னா போதும். பிசாசு என்ன பண்ணுவான்னா, அவ்வளோதான் விழுந்துட்டான் போல இருக்குது, கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான். இவன் என்ன சொல்லலாம், சீக்கிரம் நம்மளை வீழ்த்திடலாம் என்று சொல்லி பிசாசு உள்ளே வருவதற்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவேன். கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார். கர்த்தருடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். என் தகப்பன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு துணை வரும். என்னுடைய அனைத்து தேவைகளையும் அவர் ஒருவரால் மாத்திரமே சந்திக்க முடியும். என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன துன்பங்கள் வந்தாலும் சரி, என்ன செய்ய மாட்டேன், நான் அவரை விட்டுற மாட்டேன். மரணம் நேர்ந்தாலும் என்னன்னாலும் சரி, நான் அப்பாவை நான் விட்டுற மாட்டேன். அவர் இறுக பிடித்து கொண்டு அவர் ஒருவர் மாத்திரம் என்ன செய்திருக்கிறார், நம்மை கரம் பிடித்து அழைத்து வந்திருக்கிற ஒரே ஒரு தெய்வம் அவர் மாத்திரமே. நான் வெட்கப்பட என்ன செய்ய மாட்டார், அவர் விட மாட்டார். நான் வெட்கப்பட்டேன்னா அந்த இடத்துல என் தலையை நீங்கள் நிமிர பண்ணுங்கப்பான்னு சொல்லி என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, ஓகே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குத்தத்தை எடுத்து நம்ம செல்ஃப்லேயோ ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்காதபடிக்கு அதை ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க, நிறைவேற்றி கொடுங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, எனக்கு செய்யுங்க. நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது, நான் உங்கள் பிள்ளை, நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது, தலை குனிந்து போயிடக்கூடாது.
என் குடும்பத்தார மத்தியில், என் சொந்த இனஜன பந்தியின் மத்தியில் எப்படி இருக்கணும்னா, நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் சமாதானமாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் வந்த அந்த வீட்டில் ஒரு விடுதலை இருக்கணும், நம்ம எந்தெந்த வீடெல்லாம் கடந்து போகிறோமோ அந்த வீட்டிற்குள்ளாய் ஒரு சமாதானம் இருக்கணும். அப்படியா என்னை மாற்றுங்க, ஒரு அப்போஸ்தலனா, ஒரு சீஷனாய் நான் மாறணும் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம் அப்பா. ஆகார் அப்படித்தான் சுதந்திரித்து கொண்டார். நீர் என்னை காண்கிற தேவன். ஆண்டவருடைய பாதத்தில் அழுது நிமித்தம், ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்ததன் மூலமாய் ஒரு வாக்கு தத்தத்தை பெற்றது போல இன்றைக்கு அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிற நாம் என்ன செய்யணும்? நாமளும் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். நமக்கும் தேவன் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள் உபயோகப்படுத்த தான் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கை நிறைவேறி கொண்டே இருக்கும். அந்த வார்த்தையை ஒரு ஓரத்தில் வச்சுட்டோம், அந்த வார்த்தை அப்படியே இருக்கும், நாமளும் அப்படியே இருக்கும். ஹல்லேலூயா பாடலை கொடுத்து, அந்த பாடலும் யூடியூப் சேனலில் அதிகமாக அந்த பாடல் போய் கொண்டு இருந்தது. 2 பாடல்கள் தேவனுக்காய், தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஏற்றும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காய் என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த பாடலை அப்படியே பாடி நம்முடைய ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஏனென்றால் இந்த வாழ்க்கையின் அஸ்திபாரம் இயேசுவே, என் ஜீவனின் அதிகாரி இயேசுவே. நமக்கெல்லாம் அதிகாரி யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நம்ம யார் மீது நம்முடைய அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறோன்றது ரொம்ப முக்கியமானது. நம்ம சாதாரண ஒரு மணல் மீது போட்டோம் அப்படின்னா எல்லா விஷயமும் வந்துச்சுன்னா ஈஸியாக நம்முடைய வாழ்க்கை அழிந்து போய்விடும். ஆனால் கற்பாறையின் மீது நம்முடைய அஸ்திபாரம், அந்த கற்பாறை நம்முடைய கண்மலை யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் மீது என்னுடைய அஸ்திபாரத்தை போடும் பொழுது எந்த காரியம் வந்தாலும், எந்த மனுஷன் வந்தாலும், எந்த மனுஷி வந்தாலும், என்ன காரியம் நிகழ்ந்தாலும் என்ன செய்ய முடியாது? அந்த அஸ்திபாரத்தை அசைக்க முடியாது. ஏனென்றால் யாரோடு கூட இருக்கிறேன்? நான் என் கண்மலை ஆகிய கிறிஸ்துவோடு கூட நான் இருக்கிறேன். அவர் என்னை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஏற்ற அஸ்திபாரம் அவர் தான். என்னுடைய அதிகாரி அவர் தான். எனக்கு வெளிச்சமும் எனக்கு ரட்சிப்புமாய் இருக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. இது உங்கள் எல்லாருக்கும் ஒரு புதிய பாடலாக இருக்கும். ஆனால் அப்படியே வருகிற நாட்களிலே நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி அப்படி ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். என் வாழ்க்கையின் அஸ்திபாரம் இயேசுவே, என் ஜீவனின் அதிகாரி இயேசுவே. அவர் ஒருவரே அதிகாரி. அந்த அதிகாரி நம்முடைய எல்லா அப்ளிகேஷனையும் போட்டோம் அப்படின்னா எல்லா அப்ளிகேஷனுமே சாங்ஷன் ஆயிரும். நம்ம அவர்கிட்ட போடாமல் மனுஷன்கிட்ட போட்டேன், இவனை போய் பார்த்தேன், அவனை போய் பார்த்தேன், இவன்ட்ட அப்ளிகேஷனை போட்டேன், அவன் அப்ளிகேஷனை போட்டேன், ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இவங்களை நம்பி நான் போய் எக்ஸாம் எழுதினேன், அவங்களை நம்பி எக்ஸாம் எழுதினேன், எல்லாம் ஃபெயிலாக போயிட்டேன்னு சொல்லாதபடிக்கு என் அப்ளிகேஷனை ஏசப்பாட்ட போட்டிருக்கிறேன். நிச்சயமாக என் அப்ளிகேஷன் சாங்ஷன் ஆகும். நிச்சயமாக என் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும். நிச்சயமாக என் வாழ்க்கையில் விடுதலை வரும். என் வாழ்க்கையில் சுகம் வரும். யார்கிட்ட போட்டோம்னா நம்ம அப்பா கிட்ட நம்ம அப்ளிகேஷனை போட்டோம்னா நிச்சயமாக வெற்றி வரும். காரியத்தை அவர் கைகூடி வர பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையின் அஸ்திபாரம் இயேசுவே, என் ஜீவனின் அதிகாரி இயேசுவே. என் வாழ்க்கையின் அஸ்திபாரம் இயேசுவே, என் ஜீவனின் அதிகாரி இயேசுவே. நேசமானீரே, என் சுவாசமானீரே, நேசமானீரே, என் சுவாசமானீரே. என் உயிரோடு உயிராக கலந்தீரையா, என் உயிரோடு உயிராக கலந்தீரையா. நேசம் நீரே, சுவாசம் நீரே, நேசம் நீரே, என் சுவாசம் நீரே, நேசம் நீரே, என் சுவாசம் நீரே, நேசம் நீரே, என் சுவாசம் நீரே. கர்த்தருடைய வாழ்க்கையில் வெளிச்சமாய் இருந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை கொடுத்ததன் மூலமாய் நம்ம யாருக்கு அஞ்சணும், யாருக்கு நம்ம பயப்படணும், நம்ம கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கை வெளிச்சமாய் இருக்கும் பொழுது மனுஷர்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் பயப்படாதபடிக்கு என் கர்த்தருடைய வாழ்க்கையில் வெளிச்சமாய் இருக்கிறார். வெளிச்சமும் ரட்சிப்புமானதால் யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு பயப்படுவேன்? அவருடைய வாழ்க்கையில ஜீவனின் பலனானவராய் இருக்கிறார். கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்பும் ஆனதால் யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்பும் ஆனதால் யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு
யாருக்கு பயப்படுவேன்? ஜீவனின் பலனானாரே, எந்தன் ஜீவனின் பலனானாரே, ஜீவனின் பலனானாரே, எந்தன் ஜீவனின் பலனானாரே. என் வாழ்க்கையின் அஸ்திவாரம் இயேசுவே, என் ஜீவனின் அதிகாரி இயேசுவே, என் வாழ்க்கையின் அஸ்திவாரம் இயேசுவே, என் ஜீவனின் அதிகாரி இயேசுவே. நாள் நம்முடைய வாழ்க்கை நெருங்கும் பொழுது நம்மை முழுவதுமாய் அணைத்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து எதற்காக நம்மை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளை பாதுகாத்து பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி அவர்களுக்குள்ள தாளத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சமாதானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் முழுவதுமாய் மறைத்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உருவாக்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். தீங்கு நாள் நெருங்கையில் உம்மோடு அணைத்து என்னையும் ஒழித்து வைத்து உருவாக்கி மகிழ்கின்றேன். தீங்கு நாள் நெருங்கையில் உம்மோடு அணைத்து என்னையும் ஒழித்து வைத்து உருவாக்கி மகிழ்கின்றேன். கண்மலையில் உயர்த்திடுவேன், ஏற்ற நாளில் கண்மலையில் உயர்த்திடுவேன், கண்மலையில் உயர்த்திடுவேன், ஏற்ற நாளில் கண்மலையில் உயர்த்திடுவேன். என் வாழ்க்கையின் அஸ்திபாரம் இயேசுவே, என் ஜீவனின் அதிகாரி இயேசுவே, என் வாழ்க்கையின் அஸ்திபாரம் இயேசுவே, என் ஜீவனின் அதிகாரி இயேசுவே, என் வாழ்க்கையின் அஸ்திபாரம் இயேசுவே, என் ஜீவனின் அதிகாரி இயேசுவே. அப்படியே நம் கண்களை மூடி என்னுடைய அதிகாரி, என்னுடைய ஜீவனின் அதிகாரி, என்னுடைய அஸ்திபாரமாகிய இயேசு என்னோடு கூட இருக்கிறார். தீங்கினால் நெருங்குகையில் என்னை தம்முடைய கூடார மறைவில் என்னை மறைத்து வைத்து என்னை ஒவ்வொரு நாளும் உருவாக்குகிறார். எதற்காகனா அவருடைய பிள்ளையாய் நாம் இருக்கணும். நம்ம வெளியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்களை சத்ருவான விதைத்து விடும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவருடைய கரத்துக்குள்ளாய் நம்முடைய முழுவதுமாய் இந்த கூடார மறைவுக்குள்ளாய் மறைத்து, இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகள், அவர் அழிந்து போயிடக்கூடாது, அவர் கெட்டு போயிடக்கூடாது, அவருடைய வாழ்க்கையில வீழ்ச்சி அடைந்து விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நாளும் மறைத்து வைத்து நம்ம ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். 10 மாதம் முழுவதும் தாயின் கருவிலே வைத்து ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தைக்கு ஒரு சேதமும் வரக்கூடாது. ஏனென்றால் இந்த குழந்தையை குறித்ததான தரிசனம் நிறைவேறும்படியாய், இந்த குழந்தைக்கு வைத்திருக்கின்ற அந்த ஓட்டம் நிறைவேறும்படியாய், இந்த குழந்தைக்கு வைத்திருக்கின்ற கிரீடத்தை இந்த குழந்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் 10 மாதம் முழுவதும் அவர் கண்ணின் மணி போல பாதுகாக்கிறார். அதற்கு அடுத்தும் ஒவ்வொரு நாளும் நம்ம படிப்பின் நிலைமை கடந்து வரும் பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் மறைக்கிறார். மறைத்து வைத்து மறைத்து வைத்து நம்மளை ஒவ்வொரு நாளும் உருவாக்குறார். என்றால் நாம் அவருக்கு தேவை, நம்முடைய அன்பு தேவை, நமக்குள்ள இருக்கின்ற தாளந்து தேவை, நமக்குள் இருக்கின்ற ஆண்டவருடைய வைராக்கியம் தேவை. இந்த மகன் எனக்கு தேவை, இந்த மகள் எனக்கு தேவை, ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு, இந்த மகள் எனக்கு தேவை. நம்ம எவ்வளோ இடங்களில் சுற்றி திரியலாம், ஆனால் கடைசியில் எங்கே வந்து நம்ம சேரணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ அங்கே கரெக்டாக கூட்டி வந்து சேர்த்துருவார். ஊழியக்காரர் நிறைய நேரத்தில் கூப்பிட்டுப்பாரு, வாங்க வாங்க வாங்கன்னு. அதெல்லாம் முடியாதுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணி ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் ஒரு நேரத்தில் யார் பிடிச்சாருன்னா அவர் கண்டிப்பாக விட மாட்டார். ஏனென்றால் நம்மை குறித்துதான தரிசனம், நமக்கென்று வைத்திருக்கிறதான ஒரு தரிசனம், நம்மை குறித்துதான ஓட்டங்கள், நமக்கென்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம கண்களை மூடி என் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன். என் அப்பாவை நான் பார்க்க வந்திருக்கிறேன். அவருக்கு நான் மகிமையை செலுத்த வந்திருக்கிறேன். அவர் ஒருவருக்கு என்னுடைய ஆராதனை செலுத்த வந்திருக்கிறேன். என்னை ஜீவ பலியாக, என்னை தகன பலியாக நான் அர்ப்பணிக்க வந்திருக்கிறேன். அப்பா,
நான் வெறுமையான ஒரு பாத்திரம் அல்ல ஆண்டவரே, எனக்குள்ளே ஒரு சின்ன நீரூற்றை நீங்க வைத்திருக்கிறீங்க. இந்த நீரூற்று இன்னும் அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு செழிப்பை கொடுக்கும்படியாய், ஒரு கனியை கொடுக்கும்படியாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்பா, எனக்கு ஒரு ஜீவ நீரூற்றை, ஒரு சொட்டு தண்ணீரால் எனக்கு வைத்திருக்கிறப்பா. எனக்கு ஒரு சொட்டு அபிஷேகத்தை வைத்திருக்கிறேன். எனக்கு ஒரு சொட்டு அந்நிய பாஷையை வைத்திருக்கிறப்பா. அதை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் நான் அதிகப்படுத்த ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை தெரிந்து கொண்டு அப்பா, இன்னும் அதிகப்படுத்தணும். எனக்கு வைத்திருக்க தாளந்து ஒன்னல்ல, அது 2ஆ மாத்தணும், அதை 3ஆ மாத்தணும். அதை நான் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கொண்டே இருக்கணும், அடுக்கடுக்கா. எதற்காக? ஊழியக்காரருக்கு ஒரு தூணாய் நான் இருக்கணும், சபைக்கு ஒரு தூணாய் நான் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம இன்னும் அதிகமா எடுத்து பயன்படுத்துவார். இன்னும் அநேக ஊழியங்களுக்கு நம்ம எடுத்து செல்லுகிறவராய் இருக்கிறார். அந்த ஒரு துளி விசுவாசம், கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்க செய்து முடிப்பீங்கப்பா. நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன் அப்பா. மகிமைப்படுத்தும்படியா வந்திருக்க வாய்களை திறந்து அப்பா உயர்த்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. வாய்களை திறந்து ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. மகிமைப்படுத்தும்படியாய், ஒருவரே உயர்த்தும்படியாய், ஆண்டவர் துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரராய் இருக்கிறவரே, மகிமைப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதுமே நோக்கி நான் பார்க்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி பார்ப்பதாக, என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி பார்ப்பதாகப்பா. உலக காரியங்களை பார்க்காதபடிக்கு, என் வாழ்க்கை எப்போ மாறும் நான் பார்க்காதபடிக்கு, என் வாழ்க்கையில் எப்படி இப்படி நடக்கும் பார்க்காதபடிக்கு, எல்லாவற்றையும் மாற்றுகிறவராகி உம்மை நோக்கி நான் பார்க்கணும்ப்பா. எல்லா ஆசீர்வாதமும் அவர்கிட்ட மாத்திரம் இருக்குது. வாழ்க்கையை மாத்துறது எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. வாழ்க்கை எப்படி நடக்கணும் எல்லாவற்றையும் அவர் கரங்களிலே வைத்திருக்கிறார். நான் மனிதர்களை பார்க்காதபடிக்கு எஸ்ஸப்பா, நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். உங்களிடத்துல நிச்சயமா எனக்கு ஒரு ஒத்தாசை வரப்போகுது. உங்களிடத்துல எனக்கு ஒரு உதவி வரப்போகுது. நான் உண்மை மகிமைப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறேன், உயர்த்தும்படியா வந்து என்னுடைய வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஓ ரபா ரஷபா ரபா ரீதலகரபா அன்னை பாஷையில நிரம்பி ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அப்பா, ஒரு மகிமையின் மேகமா எங்கள் மீது இறங்கும்படியாய் ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. நீர் வந்தால் எங்களுடைய சூழ்நிலை மாறும் அப்பா, நீர் வந்தால் எங்களுடைய வாழ்க்கை மாறும் ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ ரபா ரதலக ரபா ரபா ரிஷபா பபா ரிதலரதன ரபா ருடிக பபா துரமனலர ஷபரிதலக ரபா. எங்கள் ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் சனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் சனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகமே, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் சனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் சனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன்
முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், 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 முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. தேவனாகிய தேவன் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் நம்மோடு கூட இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையின் மேகம் உதிக்கும்படியாய், ஒரு மகிமையின் பிரசன்னம் உதிக்கும்படியாய், அவர் நம்முடைய தேவனுடைய மகிமை நம் மீது இருக்கும்படியாய், அந்த வார்த்தையாகிய மகிமை, அவருடைய வார்த்தையாகிய மகிமை நமக்குள்ளாய் இறங்கும்படியாய், அந்த மகிமை நமக்குள்ளாய் இறங்கும் பொழுது அப்பா நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, அப்பா எனக்குள்ள இறங்குங்கப்பா, என் குடும்பத்துல இறங்குங்கப்பா, என் வாழ்க்கைக்குள்ள இறங்குங்கப்பா, உங்க மகிமை எனக்குள்ள இறங்கணும். முதலாவது நான் ஆயத்தப்படணும், ரெண்டாவது என் குடும்பத்தை நான் ஆயத்தப்படுத்தணும், மூன்றாவது நம்ம தேசத்தை ஆயத்தப்படுத்தணும், நம்முடைய பட்டணத்தை ஆயத்தப்படுத்தணும். அப்பா எனக்குள்ள உங்களுடைய மகிமை இறங்கணும். அப்பா உங்களுடைய வாய்களை திறந்து சொல்லுவோம், அப்பா உங்களுடைய மகிமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்களுடைய பிரசன்னத்தால் எனக்கு நிரப்புங்க ஆவியானவரே, எங்குள்ள இறங்குங்க ஆவியானவரே, நிரப்புங்க ஆவியானவரே, இந்த வெறுமையான பாத்திரத்தை நிரப்புங்கப்பா, இந்த வெறுமையான பாத்திரத்தை முழுவதுமாய் நீங்க நிரப்புங்க ஆவியானவரே. இந்த பாத்திரம் முதலாவது நிரம்பணும், அடுத்து என் குடும்பம் நிரம்பணும், அடுத்து என்னுடைய சொந்த பந்தம் எல்லாம் நிரம்பணும். நான் வந்தா மாத்திரம் போதாது, நான் சந்தோஷமா இருந்தா மாத்திரம் போதாது, என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், என் என்ன பணம் சந்தோஷமா இருக்கணும், என் கிராமம் சந்தோஷமா இருக்கணும், என் கூட படிக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும், என் கூட வேலையை பார்க்கறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னா இந்த பாத்திரம் முதலாவது நிரம்பணும். இந்த பாத்திரம் நிரம்பி 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 வழியும் பொழுது, மகிமையால நிரம்பி வழியும் பொழுது அந்த மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொரு க்ஷணங்களை தொட்டுக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஓ ரபா லகா ரபா ரபா, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்க ஆவியானவரே, மகிமையின் பிரசன்னத்தால் என்ன நிரப்புங்கப்பா. இந்த பிரசன்னம் எனக்குள்ளாய் நிரம்பும் பொழுது இந்த காலியான பாத்திரத்தை, இந்த அரைகுறையான பாத்திரத்தை ஆண்டவரே நீச்சலாலமப்பா, முழங்கால் அல்ல மக்காயில மூழ்கி 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 நாங்கள் நீந்தணும். ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் நீர் வாசம் பண்ணும்படியாய் இந்த வாய்களை திறந்து கரங்களை அவருடைய சமூகத்திற்கு நேராக உயர்த்தி, இரு கரங்களை அவருக்கு நேராக உயர்த்தி, அப்பா நீர் எங்களை நிரப்புங்க ஆவியானவரே, எங்களுக்குள்ளாய் ஒரு நிரப்புதலை கொடுங்க ஆவியானவரே. இந்த பாத்திரம் நிரம்பி வழியணும் அப்பா. ஆண்டவரே இந்த பாத்திரம் எனக்கு ஆசீர்வாதம் அல்ல, என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் அல்ல, நான் எங்கெங்கெல்லாம் போறேனோ அங்கெங்கெல்லாம் நான் உங்களோடு கூட கடந்து செல்லணும்ப்பா. நான் எங்கெங்கெல்லாம் கடந்து போறேனோ அங்கெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் கடந்து வரணும், உங்களுடைய சமாதானம் கடந்து வரணும், உங்களுடைய சந்தோஷம் கடந்து வரணும், உங்களுடைய விடுதலை கடந்து வரணும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்பா எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க ஆவியானவரே. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, அந்த நிரப்புதலை பெற்றுக்கொள்ள, அந்த நிரப்புதலுக்குள்ள நாங்கள் கடந்து வர, ஓ ரபா ரகா லகா ரபா ரபா, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, அந்த பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள, அந்த நிரம்பி வெளியின்ற பாத்திரமாய் நாங்கள் இருக்க, அநேக ஜனங்களுக்கு, அநேக குடும்பங்களுக்கு, அநேக சபைகளுக்கு, அநேக கிராமங்களுக்கு, அநேக பள்ளிகளுக்கு, அநேக வேலை பார்க்கிற ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கு அப்பா நாங்கள் சாட்சியாய் நிற்க நிரம்பி வெளிகின்ற ஒரு பாத்திரமாய் எங்களை நிரப்புங்கப்பா. எங்களுக்குள்ள நீர் வாசம் பண்ணும்படியாய் ஓ ரபா ரதா லகா ரபா ரீதா லகா ரஷா பாபா பாபா ஒரு நாவும் சும்மா இல்லாதபடிக்கு ஆவியானவரே நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆவியானவரே. இந்த பாத்திரத்தின் நிறமே நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா, இந்த பாத்திரத்தின் நிறமே நீங்க அறிந்திருக்கீங்க ஆவியானவரே. உடைய மனதினுடைய கிளாஸ் ஊற்றும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தினுடைய இருதயத்தை ஊற்றும் பொழுது அப்பா, இருதயத்தினுடைய ஆழங்களை அறிந்திருக்கீங்க அப்பா. உடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிற ஆவியானவரே, ஒரு விஷயம் எங்களை நிரப்புங்க. நீங்க வந்தா என் வாழ்க்கை மாறும், நீங்க வந்தா என் வாழ்க்கை மாறும் அப்பா. நான் அரைகுறை மனதோடு விடுமே பார்க்க வரல, முழு மனதோடு விடுமே பார்க்க வந்திருக்கிறேன், முழு பலத்தோடு
முழு மனதோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயா? ஆண்டவரே, உம்மை நோக்கி வந்திருக்கிறேன் இயேசுவே, முழுவதுமாய் நோக்கி பார்க்க வந்திருக்கிறப்பா. என் வாழ்க்கையில ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க. இந்த பாத்திரத்தை நீங்க நிரம்பி வழிகின்ற ஒரு பாத்திரமாய் மாற்றுங்க அப்பா. ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பணும். ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும். உம்மை நோக்கி நான் பார்க்க வந்திருக்கிறப்பா. மகிமைப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறேன். ஆவியானவரே, எனக்குள்ளாய் வாசம் பண்ணுங்க. நான் எடுத்துட்டு வந்த பாடல் வேற, ஆனா ஆவியானவர் வழி நடத்துகிற ஒரு காரியம் வேற. ஆண்டவரே, என்னுடைய நிலைமையை நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஆவியானவரே, இந்த பாத்திரத்தை நிரப்புங்க. முதலாவது என்ன தகுதிப்படுத்துங்க அப்பா. அடுத்து என் குடும்பத்தை தகுதிப்படுத்துங்க. நான் உமக்குள்ளாய் நான் பலப்பட்டு இருக்கணும். ஆண்டவரே, உமக்குள்ளாய் பலப்பட்டு இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் நாங்க வரோம், ஒவ்வொரு வாரமும் போயிடும். ஆனா வாழ்க்கை அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆவியானவர், எங்களுக்குள்ள நீங்க வாங்கப்பா. எங்களுக்குள்ள நீங்கள் வரும் பொழுது ஆண்டவர், நாங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து கரங்களை தட்டி அப்பா, கழுகுகளை போல நாங்கள் சட்டைகள் அடித்து உமக்காய் உயர எழும்பணும். உமக்காய் 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 உயர எழும்புகிற ஒரு பாத்திரமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரப்புங்க ஆவியானவரே. வேதத்தில் பேதுரு என்கின்ற மனிதன் மிகுந்த ஒரு பயத்தோடு கூட ஒரு மனிதனாய் ஆண்டவரோடு கூட ஊழியத்திற்கு ஓடி ஓடி ஓடிக்கொண்டு ஆண்டவரோடு நடந்து சென்றே கொண்டே இருந்தான். எல்லாத்துக்கும் பயம். ஆண்டவர் யாரும் எனக்கு தெரியாதுன்னு தன் நாவினால் அறிக்கையிட்ட மனிதன் இந்த பெந்தெக்கோஸ்தே நாள் வந்த பொழுது ஆவியானவர் அவருக்குள்ளாய் வரும் பொழுது அவர் வேறொரு மனிதனாய் மாறினார். 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று அவருக்குள்ளாய் ஆவியானவர் வந்தவுடனே ஒரு மாற்றம் வந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும் அப்பா. எனக்குள்ளாய் நீங்கள் வாசம் பண்ணும்படியாய் உங்களுடைய பிரசன்னத்தை நான் உணரணும் அப்பா. உங்களுடைய அபிஷேகத்திற்குள்ளாய் நான் கடந்து வரணும். என்னுடைய ஆதி அன்பை நான் பெற்றுக்கொள்ளணும். நான் இழந்து போன அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். இழந்து போன அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளணும். இழந்து போன ஒரு மறு ரூபத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். இழந்து போன ஒரு வைராக்கியத்தை மறுபடியும் நான் பெற்றுக்கொள்ளணும். இழந்து போன ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நான் முழுமையாய் நான் பெற்றுக்கொள்ளணும் அப்பா. இழந்து போன ஒவ்வொரு ஆவிக்குரிய காரியத்தையும் நான் பெற்றுக்கொள்ளணும் அப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கை வரும் பொழுது இந்த மாம்சத்திற்கு தேவையான அநேக நன்மைகளை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் இயேசுவே. உம்மிடத்தில் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் ராஜாதி ராஜா. ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றி அரவணைக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. இந்த வேளையில் நம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, ஒரு தாய் தேற்றுவது போல நீர் எங்களை நாளிலிருந்து எங்களை தேற்ற வல்லமையுள்ளவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை தேற்றுவீராக, நீர் எங்களை அரவணைப்பீராக அப்பா. நாங்கள் இழந்து போனதை நாங்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, நம்முடைய தாய் வீட்டிற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக மரித்திருக்கிறீர். எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக நீர் மரித்திருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. கரங்களை உயர்த்தி, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார்.
தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் தேற்றப் போகிறீரப்பா. நாங்கள் இழந்து போன ஒவ்வொரு நன்மைகளுக்காக, இழந்து போன ஒவ்வொரு ஆண்டவரே அன்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு தாய் தேற்றுவது போல முழுவதுமாய் எங்களை அரவணைத்து எங்களை பாதுகாத்து, என்றால் எங்களுக்காக மரித்த ஒரே ஒரு தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. எங்களுக்காய் உயிர்த்த ஒரே ஒரு தெய்வம் நீர் மாத்திரமே. கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நம் நன்றிகளை ஏறெடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜாவே. உயர்த்துகிறோம் அப்பா. எங்களுக்காக உயிர்த்த தெய்வம், எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு தெய்வம், எங்களை நடத்துகிற ஒரு தெய்வம், எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு தெய்வம், உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றி அரவணைத்து பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் எங்களை ஏந்துகிறவராய், எங்களை தாங்குகிறவராய், எங்களை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உமக்கு முழுவதுமாக எங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் இழந்து போன ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் அப்பா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே ஆண்டவரே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தது போல் அப்பா, நாங்கள் இழந்து போன ஒவ்வொரு நன்மைகளையும் எங்கள் வாழ்வில் நீர் பெற்றுக் கொடுக்க போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இழந்து போன ஒவ்வொரு அபிஷேகம், இழந்து போன ஒவ்வொரு ஆவிக்குரிய வரங்களையும், இழந்து போன ஒவ்வொரு மாம்சத்திற்கு தேவையான நன்மைகளையும் நாங்கள் கடந்த வருகின்ற நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போவதற்காக உமக்கு கரங்களை தட்டி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்நிய பாஷையோடு ஹல்லேலூயா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஓ ரபா ரீதா லகர ஷபாபா. ஒவ்வொரு பெற்றுக்கொள்ள போகிற கிருபைகளுக்காய், நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆவியானவரே நீங்க மாத்திரம் பெருகணும் ஆண்டவரே, நாங்கள் சிறுகணும் அப்பா. உம்முடைய சமூகத்தில் ஜீவ பலியாக, தகன பலியாக அர்ப்பணிக்கிறோம் சாமி. உம்முடைய நாம மகிமைக்கென்று இன்னும் நாங்கள் வைராக்கியமாய் உமக்காய் நிற்க, உமக்காய் ஓட, உமக்காய் உழைக்க உதவி செய்வீராக. நீங்க மாத்திரம் பெருகணும், நாங்கள் சிறுகணும். நீர் பேசல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பிரதர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். நாம் யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். ஒரு சிறப்பான ஆராதனைகளை ஏறெடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுத்தின அருமையான சகோதரர் அந்தோனி, அவருடைய துணைவியார், மகள் குழுவினருக்காக கரங்களை தட்டி எருசலேம் சுவிசேஷ சபையின் சார்பில் கரங்களை தட்டி அவர்களை நம்ம வாழ்த்துவோம். சகோதரர் ராம் பிரதர் அவர்களுக்காகவும் நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். அருமையான சகோதரர் அந்தோனிக்காக நான் மீண்டும் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய வளர்ச்சிக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நேற்றோ இல்லை அதற்கு முந்தின நாளோ நமக்கு அறிமுகமானவர் அல்ல. பல ஆண்டுகளாக சகோதரர் அந்தோனி அவர்கள் நமக்கு தெரியும். நாங்கள் எல்லாம் ஒன்றாய் இருந்தவர்கள், ஒன்றாய் பழகினவர்கள், ஒரே சபையில் பயணித்தவர்கள். ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மகிமைப்படுத்தியிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த பகுதிக்கெல்லாம் அவர் வந்திருக்கிறார். நம்ம ஊழியங்கள் எல்லாம் அவர் பங்கெடுத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தரிசனத்தை சார்ந்து நடத்தப்படுகிற கூடுகையெல்லாம் அவர் பங்கெடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் சொந்தமாய் பாடலை எழுதி அந்த பாடல்களை நல்ல பாடி கேசட் வெளியிடுவதற்கு ஆண்டவர் மகனை உயர்த்தியிருக்கிறார். அந்த மகனை இன்னும் கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். இன்னும் மகன் அநேக பாடல்களை எழுதி அதை பாடி அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக அது மாறும்படி நாம் ஜெபிக்க போறோம். ஆண்டவர் இன்னும் நிறைய பாடல்களை கொடுக்கணும். அந்த பாடல்களால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். இன்னும் அட்வான்ஸாக இன்னொரு காரியத்தை நம்ம சொல்ல போகிறோம். அவர்கள், அதாவது கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த பாடல்களை எழுதி அவர் பாடி அவர்கள் இன்னும் நல்லா வெளியிடட்டும். நிச்சயமாக நம்முடைய ஜபங்கள் எப்பொழுதும் இருக்கும். அவர் எழுதி பாடுகிற அந்த பாடல்கள் அநேக திருச்சபைகளை ஒழிக்கணும்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதற்காக நம்ம கண்களை அடைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடுங்க. மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய மகனை பிளஸ் பண்ணணும். கர்த்தருடைய மகனை பிளஸ் பண்ணணும். இன்னைக்கு அந்த மகனுடைய வளர்ச்சியை கண்டு நான் கர்த்தரை துதிக்கிறேன். இதற்கு பின்னாடி எவ்வளவோ கஷ்டங்கள், கடந்து வந்த பாதைகள். நாம் ஜெபம் செய்ய போகிறோம். பரலோக தகப்பனே, அருமையான மகன் அந்தோனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மகனை எவ்வளவாய் நேசித்து, நீர் எவ்வளவாய் நடத்தி வந்து உம்முடைய மகனை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபைகளை கொடுத்து நீர் நடத்துகிறீர். ஆண்டவரே, உம்மை பாடவும் உம்மை துதிக்கவும் மகனுக்கு கொடுத்த அந்த நல்ல கிருபைகளுக்காக, ஈவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இன்னும் அநேக பாடல்களை எழுதவும், பாடவும், கேசட் வெளியிடவும், அது நிமித்தம் மக்கள் ஆசீர்வதிக்கப்படவும், ஆண்டவரே, அவர்கள் எழுதி பாடி வெளியிடுகிற ஒவ்வொரு பாடல்களும் அநேக சபைகளிலே பாடி கர்த்தரை துதிக்க தெய்வம் உதவி செய்வீராக. தகப்பனே, அவர்களோடு கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டவரே குழுவினருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உங்கள் நாம மகிமைக்காக மகன் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஒரு பாடலை நாம பாடி அதன் பிறகு கர்த்தருடைய வார்த்தையை நாம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். போற்றுதலுக்குரியவரே போற்றுகிறேன், ஆராதனைக்குரியவரே ஆராதிப்பேன். 6:8 தான் நினைக்கிறேன். போற்றுதலுக்குரியவரே போற்றுகிறேன், ஆராதனைக்குரியவரே ஆராதிப்பேன் என்கிற பாடலை நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடலாம். அல்லேலூயா. போற்றுதலுக்குரியவாறே போற்றுகிறேன், ஆராதனைக்குரியவாறே ஆராதிப்பே. கைகளை தட்டி போற்றுதலுக்குரியவாறே போற்றுகிறேன், ஆராதனைக்குரியவாறே ஆராதிப்பே. போற்றுகிறேன், புகழுகிறேன், ஆர்ப்பரிப்பே, உம்மை ஆராதிப்பே. போற்றுகிறேன், புகழுகிறேன், ஆர்ப்பரிப்பே, உம்மை ஆராதிப்பே. போற்றுதலுக்குரியவரே போற்றுகிறேன், ஆராதனைக்குரியவரே ஆராதிப்பே. போற்றுதலுக்குரியவரே போற்றுகிறேன், ஆராதனைக்குரியவரே ஆராதிப்பே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூயவரே இயேசு ராஜா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூயவரே இயேசு ராஜா. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். போற்றுதலுக்குரியவரே போற்றுகிறேன், ஆராதனைக்குரியவரே ஆராதிப்பேன். போற்றுதலுக்குரியவரே போற்றுகிறேன், ஆராதனைக்குரியவரே ஆராதிப்பேன். போற்றுகிறேன், போற்றுகிறேன், புகழுகிறேன், ஆர்ப்பரிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். போற்றுகிறேன், புகழுகிறேன், ஆர்ப்பரிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நன்றியோடு நாளெல்லாம் பாடிடுவேன், நடனத்தோடு உம்மை நான் துதித்திடுவேன். நன்றியோடு நாளெல்லாம் பாடிடுவேன், நடனத்தோடு உம்மை நான் துதித்திடுவேன். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். போற்றுதலுக்குரியவரே போற்றுகிறேன், ஆராதனைக்குரியவரே ஆராதிப்பே. ஆராதனைக்குரியவரே ஆராதிப்பே. போற்றுகிறேன், போற்றுகிறேன்,
சர்வ வல்ல தேவன் நீரே, எல்ரோயி என்னை நீரை காண்பவரே. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், 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 நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். போற்றுதலுக்குரியவரே போற்றுகிறேன், ஆராதனைக்குரியவரே ஆராதிப்பேன். மீண்டுமே போற்றுதலுக்குரியவரே போற்றுகிறேன், ஆராதனைக்குரியவரே ஆராதிப்பேன். போற்றுகிறேன், புகழுகிறேன், ஆர்ப்பரிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். போற்றுகிறேன், ஆர்ப்பரிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். போற்றுகிறேன், போற்றுகிறேன், புகழுகிறேன், ஆர்ப்பரிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். போற்றுகிறேன், புகழுகிறேன், ஆர்ப்பரிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். அல்லேலூயா. கவனியுங்கள், தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தையை சில வாரங்களாக பார்த்து வருகிறோம். இயேசு சொன்னதை செய், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். கவனியுங்கள், இது செய்தியின் வேளை. ஆகவே இதற்குண்டான முக்கியத்துவத்தை, இதற்குண்டான கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசும் பொழுது அதை நாம் செவி கொடுத்து நாம் கேட்டு இருதயத்தில் உணர்வடைகிற ஒரு நேரம். அல்லேலூயா. கவனியுங்கள், இயேசு சொன்னதை செய், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். இன்றைக்கு 10வது சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. போன வாரம் பார்த்த சம்பவம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? கவனியுங்கள், சபை கூடி வருவதை ஜனங்கள் விட்டுவிடுகிறார்கள். காரணங்கள் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதன் பிறகு புத்தியுள்ள ஆராதனையை நாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம், இல்லையா? கவனியுங்கள், சபை கூடி வருகிற பொழுது சபையில் நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாவற்றையும் சபையில் நாம் தியானித்தோம், இல்லையா? அதனுடைய தொடர்ச்சியை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இந்த 8வது சப்ஜெக்டை லைட்டாக பார்த்துட்டு 10வது சப்ஜெக்டுக்குள்ளாக நம்ம போயிடலாம், இல்லையா? ஏன் ஒவ்வொன்றாக நம்ம பார்த்து வரோம்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான். ஆமென். புரியாமல் பல வசனங்களை பிரசங்கிப்பதை காட்டிலும் புரிகிற மாதிரி ஓரிரு வசனங்களை உங்களுக்கு சொல்வது நல்லது என்பதை நான் நம்புகிறேன். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 8வது சப்ஜெக்டில் அந்த தலைப்பை யாராகிலும் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சபை கூடி வருவதை ஏன் ஜனங்கள் விட்டு விடுகிறார்கள், காரணங்கள் என்ன என்பதை நாம் பார்த்தோம். ஏன் சபை கூடி வருவதை ஜனங்கள் விட்டு விடுகிறார்கள்? அவர்கள் சொல்லக்கூடிய சாக்குபோக்குகள் என்ன, அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன என்பதை கிட்டத்தட்ட ஒரு 21 காரணங்களை பார்த்தோம், இல்லையா? சபை ஏன் கூடி வருவதை ஜனங்கள் விட்டு விடுகிறார்கள் என்பதை குறித்த ஒரு 21 காரணங்கள் நம்ம பார்த்தோம். அதில் முதல் காரணம் நம்ம ஜனங்க சொல்லக்கூடிய ரீசன் பாருங்களேன், வீட்டில் வேலை. என்னது? வீட்டில் வேலை. 2வது கம்பெனியில் வேலை வச்சுட்டாங்க. நீங்கள் யோசித்து பாருங்களேன், சபை கூடி வருவதை விட்டு விடுகிற ஜனங்கள் சொல்லக்கூடிய காரணங்கள். ஏமா சபை கூடி வரல, ஏமா சர்ச்சுக்கு வரல, ஏமா ஆராதனையில் பங்கு கொள்ளலைன்னா அவங்க சொல்கிறாங்க, வீட்டில் வேலை இருக்கு பாஸ்டர், அதனால் வர முடியாமல் போயிடுச்சு. கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவை விட ஒரு பெரிய வேலை
கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதை விட பெரிய வேலை எதுவும் நமக்கு கிடையாது. எத்தனை பேர் அதை ஆமென் என்று சொல்றீங்க? கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதை விட ஒரு பெரிய வேலை நமக்கு இருக்கவே கூடாது. அதை வைத்துக் கொள்ளக்கூடாது. அது நமக்கு ரொம்ப நல்லது. கவனியுங்கள், அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்த்து வரோம் இல்லையா? அதன் பிறகு பாருங்க என்ன சொல்றாங்க, உடல்நிலை சரியில்லை, அதனால ஆராதனைக்கு வர முடியல பாஸ்டர். சொந்தக்காரங்க வந்துட்டாங்க பாஸ்டர், அதனால ஆராதனைக்கு என்ன பண்ண முடியல, வர முடியல. ஜனங்க சொல்லக்கூடிய காரணங்களை பாருங்க. கவனியுங்கள், சபைக்கு வராமல் இருப்பதற்கு ரெண்டே காரணங்கள் தான் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒன்று, அவர்கள் மரித்திருக்க வேண்டும். இரண்டாவது, அவர்கள் படுத்த படுக்கையாக இருக்க வேண்டும். இதை தவிர்த்துட்டு சொல்லக்கூடிய வேறு எந்த காரணங்களாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்வதற்கு இயலாத ஒன்று. ஆமென். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வீட்டில் வேலைங்க, இது என்ன ரீசன்? இது ஒரு காரணமா? சொல்லுங்களேன். அடுத்த கேள்வி என்னன்னா, என்னைக்கு வீட்டில் வேலை இல்லாமல் இருந்திருக்கு? அன்னைக்கு மட்டும் இருக்குன்னு சொல்றதுக்கு என்றைக்கு வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கு? எல்லா நாட்களும் வீட்டில் வேலை இருந்துட்டு தான் இருக்கு, இல்லாமல் கிடையாது. ஆனாலும் சபை கூடி வருவதை விட்டு விடுகிற பொழுது ஏன் விட்டீங்கன்னு பாஸ்டர் கேட்டா, அவங்க சொல்லக்கூடிய காரணங்களில் ஒன்று வீட்டில் வேலை பாஸ்டர், ரெண்டாவது கம்பெனியில் வேலை வச்சுட்டாங்க, மூணாவது உடல்நிலை சரியில்லை, நாலாவது சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, ஐந்தாவது நிகழ்வுகள், அதாவது நிகழ்ச்சிகளுக்கு போயிட்ட, திருமணத்திற்கு, காது குத்தலுக்கு, பிறந்த நாளுக்கு. கவனியுங்கள், திருமணத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை. உங்கள் குடும்பத்தை சார்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நீங்கள் பங்கு கொள்ளக்கூடாது என்று சொல்லலை, போகலாம். ஆனால் அந்த நாளில் கவனிங்கள், கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய அந்த நாளில் நம்ம போகணுமா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் அதுக்கு முந்தின நாளில் போயிட்டு நீ செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டு வந்துடுறேன்? அப்படி இல்லைன்னா ஆண்டவரை ஆராதிச்சுட்டு மதியத்துக்கு மேலே போயிட்டு நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய. ஏன் அந்த உணர்வு உங்களுக்கு வரல? கவனியுங்கள், மற்ற நாட்களில் லீவு போட மனசு வராது. ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் ஆராதனை விட்டுட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், போகலாம். அப்போ எந்த அளவுக்கு நாம் இயேசுவை புரிந்து வளருகிறோம், வாழ்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கவனியுங்கள், இயேசுவை புரிந்தவர்கள் அந்த நாளை கர்த்தருக்கு தான் கொடுப்பார்கள். ஆகவே கவனியுங்கள், சபை கூடி வருவதை ஜனங்கள் விட்டு விடுகிறார்கள். காரணங்கள் கேட்டால் இப்படிப்பட்ட காரணத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த காரணங்கள்லாம் அவ்வளோ பெருசாக ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. ஆகவே கவனியுங்கள், சாக்கு போக்குகளை சொல்லக்கூடிய நபர்களாக இல்லாமல் சாக்கு போக்குகளை சொல்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதை ஆண்டவர் ஆலோசனையாக, அறிவுரையாக சொல்லுகிறார். அல்லேலூயா. ரைட். இன்றைக்கு 10வது சம்பவத்தை பார்க்க போகிறோம். வேகமாக உங்களுக்கு புரிகின்ற வண்ணமாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். கவனிங்கள், 10வது சம்பவம். சபை கூடும்போது பக்தியோடு ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. சபை எப்பொழுதெல்லாம் கூடுகிறதோ அப்பொழுதெல்லாம் பக்தியோடு இயேசுவை ஆராதிக்க வேண்டும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? சபை எப்பொழுதெல்லாம் ஒன்று கூடுகிறதோ அப்பொழுதெல்லாம் பக்தியோடு இயேசுவை என்ன பண்ணணுமா? ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கவனிங்கள், சபை என்று சொல்லும் பொழுது இந்த கட்டிடத்தை ஆண்டவர் சொல்லல, இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சபை. இந்த சபை எப்பொழுதெல்லாம் ஒன்று கூடுகிறதோ அப்பொழுதெல்லாம் பக்தியோடு இயேசுவை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. தூக்க கலப்போடு ஆராதிக்க கூடாது. கோட்டு ஆணு விட்டுக்கின்னு ஆண்டவர் ஆராதிக்க கூடாது. காலவும் சௌகரியத்துக்கு நீட்டிக்கிட்டு ஆராதிக்க கூடாது. முடி எப்படி விரிச்சு போட்டுக்கிட்டு ஆண்டவர் ஆராதிக்க கூடாது. பக்தியோடு இயேசுவை ஆராதிக்க பழக வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப தெனாவட்டில் சாஞ்சிட்டுலாம் உட்காரக்கூடாது. ஏன்னா கவனிங்கள், வேதம் சொல்லுகிறது பக்தியோடு இயேசுவை ஆராதிக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், வேதம் சொல்லுகிறது சபை கூடும்போது பக்தியோடு ஆராதனை செய்வீர்களாக. நிர்விசாரணத்தோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்க கூடாது.
சபை எப்பொழுதெல்லாம் ஒன்று கூடுகிறதோ அப்பொழுதெல்லாம் பக்தி வெளிப்பட வேண்டும். அந்த பக்திக்கு இன்னொரு பேர் தான் இயேசு. சபை கூடுகிற பொழுது இயேசு வெளிப்பட வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பயம் வேணும், ஒரு நடுக்கம் வேணும். ஏன்னா நம் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதற்கு ஆதாரமான ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை பார்க்கலாம். கவனியுங்கள், தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கவனியுங்கள், சபை கூடி வருகிற பொழுது நீங்களும் நானும் இயேசுவை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஆவியோடும் உண்மையோடும் இயேசுவை தொழுது கொள்ள வேண்டுமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், சபைக்கு கூடி வருகிற உங்கள் மூலமாக இயேசு வெளிப்படுகிறதை புறஜாதி மக்கள் பார்க்க வேண்டும். அதை இயேசு விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களே சபை. கவனியுங்கள், ஆவியோடும் உண்மையோடும் இயேசுவை தொழுது கொள்ள வேண்டும். அந்த ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? அந்த உண்மையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? ஏதோ கடமைக்காக நாம் எதையும் செய்யக்கூடாது. கவனியுங்கள், நீங்களும் நானும் ஒன்று கூடி இயேசுவை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனையில் இயேசு மகிமைப்பட வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒன்று கூடுகிறோம், இயேசுவை ஆராதிக்கிறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம். ஆனால் ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது, இயேசு அந்த ஆராதனையில் மகிமைப்படுகிறாரா? இப்ப கவனியுங்கள், ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? ஆராதனையில் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆராதனையில் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதை எல்லோரும் அந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது உங்கள் விசுவாசம் சற்று பலப்படும்படியாக நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த வேத வசனத்தை வாசிக்க போறோம். கவனிங்க, யோவான் 4:24வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ரெடி, ஸ்டார்ட். கவனிங்கள், ஏன் ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ளணும்? கவனிங்கள், ஏன் ஆவியோடும் உண்மையோடும் இயேசுவை தொழுது கொள்ளணும்? வேதம் சொல்லுகிறது, நாம் தொழுது கொள்ளுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உருவத்தின் வடிவில் அல்ல, ஒரு சிலையின் வடிவில் அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் ஆவியாயிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆவியா இருக்கிறவர் தெய்வத்தவர் குறிப்பிட்ட இடத்துல கொண்டு வந்து வைக்கவே முடியாது. இந்த வேத வசனத்தின்படி பார்ப்போம் என்று சொன்னால் ஆவியானவர் எங்கும் இருக்கிறார். சபை எங்கெல்லாம் ஒன்று கூடுகிறதோ அங்கெல்லாம் ஆவியானவர் வந்து விடுகிறார். நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த இடத்திற்கு வந்ததனால இங்கே ஆவியானவர் வந்துட்டாரு. இந்த ஆராதனை முடிஞ்சிட்டு நீங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க சமையல் கட்டு அறையில் நின்னா கூட அங்கே ஆவியானவர் வந்து விடுவார். நீங்க படுக்கறைக்கு போனாலும் அங்கே ஆவியானவர் வந்து விடுவார். நீங்க ஹாலில் போய் உட்கார்ந்தீங்கன்னா கூட அங்கே ஆவியானவர் வந்து விடுவார். காரணம், எங்கும் ஆவியானவர் இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது ஆவியானவர், கவனிங்கள், வேதம் அழகாய் சொல்லுகிற தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். அப்ப அந்த ஆவியானவரை தொழுது கொள்ளணும்னா நாம தொழுது கொள்ளுகிறதுல என்ன இருக்கணுமா? உண்மை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப கவனிங்கள், நாம ஆராதிக்கிற இயேசு ஒரு மாயமானவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது அவர் உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவர். பிரியமானவர்களே, இந்த வேதம் நமக்கு மீண்டும் மீண்டும் அறிவை உணர்த்துகிறது. இந்த வேத வசனம் மீண்டும் மீண்டும் நமக்கு ஞானத்தை உணர்த்துகிறது. இந்த ஆவியானவரை நம் சுயத்தினால் ஆராதிக்க முடியாது.
நம்முடைய சாமர்த்தியத்தினால் ஆராதிக்க முடியாது, நம்முடைய சொந்த பலத்தினால் ஆராதிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது ஆவியோடு. அப்போ அந்த ஆவியானவரோடு நம்ம கனெக்ட் ஆகும் போதுதான் ஆராதனை இயேசுவுக்கு மகிமையாக இருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியில ஒரு ஒன்னஸ் நமக்கு வேணும். வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் ஒருவரே. அந்த ஆவியானவரோடு கூட நாம இணைஞ்சிடணும். அப்போ ஆண்டவரை ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு சபைக்குள்ள வந்துட்டாலே அந்த ஒரு மனம் நமக்குள்ள வந்துடும். அந்த ஒரு மனம் வந்துட்டாதான் அவரோடு நம்ம பாடி ஆராதிக்க முடியும். 2 பேர் கை தட்டுறாங்க, 2 பேர் ஒரு மாதிரி அப்படி நிற்கிறாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்போ கவனியுங்கள், ஆவியில் ஒரு மனம் வேணும். அப்போ கவனியுங்கள், வேதம் சொல்லுகிறது தேவன் ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியானவரை நாம் எப்படி தொழுது கொள்ளணும்? உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஆவியானவரோடு நம்ம கனெக்ட் ஆகும் போது தான் அந்த ஆராதனையில இயேசு மகிமைப்படுவார். அல்லேலூயா. இப்ப கவனியுங்கள், சங்கீதம் 29:2 என்ன சொல்லுகிறது பாருங்களேன். பாருங்க, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை, அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை நாம கட்டாயம் என்ன பண்ணணும்? செலுத்தி ஆகணும். ஏன்னா அவர் அதில் பிரியப்படுகிறார். கவனியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே. எப்படி அவரை தொழுது கொள்ளணுமோ? கவனியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே. 100 சவரன் நகையை மாட்டிக்கிட்டு நீ தொழுது கொள்ளன்னு சொல்லப்படல. கவனியுங்கள், அந்த 100 சவரம் 100 வசனமும் உனக்கு மாறணும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உன் அலங்காரம் நகை அல்ல, உன் அலங்காரம் பூவல்ல. கவனியுங்கள், இத்தனை வருஷத்துல நகையை குறித்தோ பூவை குறித்தோ நான் பேசினதே கிடையாது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இனிமேலும் பேச போறது கிடையாது. ஏன்னா நான் தெளிவா இருக்கிறேன். பாருங்க, அந்த தெளிவை கொடுத்ததே கர்த்தருடைய வார்த்தை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றம் உள்ளான மனசுல தான் நடக்கணும், வெளியில நடப்பது மாற்றம் அல்ல. கவனியுங்கள், ஒரு பூ ஒரு மனிதனை தீட்டுப்படுத்திடாது. ஆமென். அவர்கள் வைக்கக்கூடிய பொட்டு கூட அவங்களை தீட்டுப்படுத்திடாது. அவங்க போடுற நகை கூட அவர்களை தீட்டுப்படுத்தாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாமே உனக்கு அளவா இருந்தா நலமா இருக்கும். அல்லேலூயா. கவனிங்க, நீ 50 சவரம் போட்டுட்டு ஆராதனையில் உட்காந்தீங்கன்னா என் கண்ணு கூட என்ன பண்ணுங்க, உறுத்திக்கிட்டு தான் இருக்கும். மற்ற முகங்கள் கூட எனக்கு தெரியாது. வித்தியாசமாக நீ இப்போ உக்காந்துட்டு இருப்ப. ஏன்னா 100 சவரம் போட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கு, 50 சவரம் போட்டுன்னு உட்காந்துட்டு இருக்குன்னா எனக்கே அது எப்படி தான் இருக்குங்க, உறுத்தல தான் இருக்கும். ஒரு பக்கம் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன், ஆனால் இன்னொரு பக்கம் பிரசங்கம் எனக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. எப்படி இந்த 50 சவரம் அந்த அம்மாவுக்கு வந்திருக்கும், எப்படி அந்த 100 சவரம் அந்த அம்மாவுக்கு வந்திருக்கும், அதை எப்படி சம்பாரிச்சிருப்பாங்க, எப்படி வாங்கியிருப்பாங்க, இப்படிலாம் ஓடிட்டு இருக்கும் பாருங்க. அப்போ இந்த உறுத்தலுக்கு காரணம் யார் தான்? இப்போ கவனிங்கள். ஆனால் எதுவுமே அளவாக இருந்தா எல்லாமே நல்லது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது பரிசுத்த அலங்காரத்துடனே இந்த ஆவியானவரை பரிசுத்தமா நாம் ஆராதிக்கணும். கரை திரை இல்லாமல் பரிசுத்தமா தெய்வத்தை என்ன பண்ணணுமாங்க, ஆராதிக்கணும். அப்போ பரிசுத்தமா தெய்வத்தை ஆராதிக்கணும்னா நம்முடைய பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை, உன்னை நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கிற பரிசுத்தத்தை நீ காத்து கொள்ளும் பொழுது, எப்பெல்லாம் சபை கூடி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த இயேசுவை பரிசுத்தமாய் ஆராதிக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்தத்தை பணம் கொடுத்து வாங்க முடியாது, கிரயம் கொடுத்து வாங்க முடியாது. கவனியுங்கள், இந்த பரிசுத்தம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி தெரியுமா கிடைக்கும்? அவர் பாதத்தில் காத்திருக்கும் பொழுது. அல்லேலூயா. இப்போ கவனியுங்கள், நம்முடைய பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். ஏன் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும்? உன் பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொண்டால்தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை தொழுது கொள்ள முடியும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. கவனியுங்கள், ஜெபம் இல்ல, வேதம் இல்ல, பரிசுத்தம் இல்ல, வாழ்க்கை ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி இயேசுவை நீ தொழுது கொள்ள முடியும்? அந்த மனசு வருமா உங்களுக்கு? இப்போ கவனியுங்கள், ஆண்டவருடைய அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா இயேசுவை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருந்துட்டே இருக்கும். அதுதான் ஆவியானவரோடு நமக்கு இருக்கிற ஒரு தொடர்பு.
அப்போ வேதம் சொல்லுகிறது ஆவியோடும் உண்மையோடும் இயேசுவை தொழுது கொள்ள வேண்டும். இரண்டாவது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஒரு பரிசுத்தம் வேணும். நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். நம்முடைய பரிசுத்தத்தை யாருக்காக விட்டு கொடுக்கவே கூடாது. ஏன்னா கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஒரு காலத்தில் உலகத்தோடு உலக மனிதர்களாக இருந்தோம் இல்லையா? உலகத்தோடு உலக மனிதர்களாக இருந்தோம். எந்த வித்தியாசமும் நமக்கு தெரியல. ஆமென். ஆனால் இன்றைக்கு நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அப்போ அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை நம்ம காத்துக்கொள்ளணும். ஒரு காலத்தில் உலகத்தோடு உலக மனிதர்களாக இருந்தோம். அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை தான் நாமளும் செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ கவனிங்கள், எல்லாமே அது வேறு மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் பாருங்கள், அந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்துட்டாரு. ஆமென். இப்போ நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாத்திட்டாரு. நம்ம வாழ்க்கையில் பாவம் இருந்துச்சு, சாபங்கள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மாத்திட்டாரு, சாபங்கள்லாம் மாத்திட்டாரு. இன்றைக்கு ஒரு புதிய மனுஷனாக வச்சிருக்கிறார். இதை விட ஒரு பெரிய அடையாளம் நமக்கு வேணுமா? அப்போ கவனியுங்கள், இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்ததற்கு இவைகளை விட ஒரு பெரிய அடையாளம் ஒன்றுமே கிடையாது. கவனியுங்கள், ஒரு காலத்தில் உலகத்தோடு உலக மனிதர்களாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு உலகத்தோடு நம்மால் ஒத்து வாழ முடியவில்லை. காரணம், இயேசு நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் நம்மால் ஈடுபட முடியுதா? கவனியுங்கள், எல்லா நிகழ்வுகளுக்கும் போகிறோம், கலந்து கொள்கிறோம். ஆனால் அவர்களுடைய சடங்காச்சாரத்தில் நம்மால் பங்கு கொள்ள முடியவில்லை. காரணம், கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும் பொழுதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் தொழுது கொள்ள முடியும். நீ பரிசுத்த ஆவியானவரை வீதியில விட்டுட்டனா, வீணில வழங்கிட்டனா, அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நீ எப்படி அடையாளமாக இருக்க முடியும்? நல்லா சிந்தித்து பார்க்கணும். கவனியுங்கள், ஏன் சபை கூடி வருகிறது? ஏன் சபை கர்த்தரை ஆராதிக்கிறது? மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து சொன்னதை செய்யுங்கள். இயேசு என்ன சொன்னாரு? சபை கூடி வருவதை விட்டு விடாதீர்கள் என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சபை கூடி வருவதை விட்டு விடாதிருங்கள். எந்த காரணத்தையும் சொல்லாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவை விட வேறு எந்த காரணமும் பெரிதல்ல. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வைராக்கியமாக எழும்புங்கள். ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னாரு? சபை கூடி வருவதை விட்டு விடாதீர்கள். அவர் சொல்லியும் சிலர் என்ன பண்றாங்க? விட்டு விடுகிறார்கள். அல்லேலூயா. இந்த ஆயுத பூஜை சாமான் வாங்கிறதுக்காக, அந்த ஒற்றைக்கடலையும் அந்த பூரியும் அந்த வெள்ளத்தையும் வாங்கிறதுக்காக ஜனங்க பாடாப்படுது பாருங்க. ஆராதனையை கூட மறந்துட்டு, இயேசுவை மறந்துட்டு ஜனங்க வேனேறி அழகா போறாங்க. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு முதல் வாரம் கர்த்தருடைய பந்தி இருக்குன்னு நல்லாவே தெரியும். முதல் வாரமாச்சு, பந்தியாச்சு. ஆயுத பூஜையினுடைய சாமான் தான் பெருசு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன மிஞ்சி போனா கொடுத்துட போறோம்? என்ன ஒரு பால் தூக்கு கொடுத்துடுவானா? கவனியுங்கள், என் அன்பு தேவனுடைய பிள்ளை, கவனியுங்கள், உன்னுடைய ஒர்த் அவ்வளவுதானா? மிஞ்சி போனா ஒரு மிக்ஸி கொடுப்போம். கவனியுங்கள், நீங்கள் ஆவியானவரோடு பயணிக்கும் பொழுது நமக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவர் தருவார்ல. ஏன் அந்த விசுவாசம் உனக்கு இல்லை? கவனியுங்கள், அந்த கம்பெனிக்காரன் மிரட்டி வச்சிருக்கிறான் பார். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு நம்ம விசுவாச ஜனங்க வரல பாருங்க. நிறைய பேர் வரல. இப்போவே அவங்கள நல்லா மிரட்டி வச்சிருக்கிறான் பார். கம்பெனிக்கு நீங்கள் நிற்காம வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன், அந்த பரிசு பொருட்களை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. கவனியுங்கள், அவங்க மேலே எனக்கு வெறுப்பு இல்லை, அவர்கள் மீது எனக்கு கசப்பு இல்லை, அவர்கள் மேலே எனக்கு ஒரு விரோதம் இல்லை. எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, இயேசுவை குறித்த ஒரு புரிதல் இல்லை பாருங்களேன். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு அந்த புரிதல் இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? கவனியுங்கள், ஆனால் அவர்களை சரிப்படுத்துவதற்கு ஒரே வழி வார்த்தை மட்டும்தான். இவர்களை சரிப்படுத்துவதற்கு ஒரே வழி என்னது? வார்த்தை மட்டும்தான். இதுக்கு மிஞ்சினது ஒன்றுமே இல்லைங்க. கவனிங்கள், வார்த்தையின் மூலமாகத்தான் அவர்களை சரிப்படுத்த வேண்டும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன்,
ஆண்டவர் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து சபைக்கு பேசிட்டு வராரு, சபை கூடி வருவதை விட்டு விடாதிருங்கள். அப்போ கவனிங்கள், சபை கூடி வந்தால் என்ன நன்மை நடக்கும்? சபை கூடி வரும்பொழுது நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம், ஐக்கியப்படலாம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கலாம். சபை கூடி வருவதை விட்டுட்டோம்னா என்ன நடக்கும்? தேவ மகிமையை இழந்து விடுவோம், தேவ பிரசன்னத்தை இழந்து விடுவோம். இன்றைக்கு ஆண்டவர் அனுப்புகிற அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை வேலைக்கு போனவங்க என்ன பண்ணாங்க? இழந்துட்டாங்க. அல்லேலூயா. அப்ப கவனியுங்கள், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆவியோடும் உண்மையோடும் இயேசுவை தொழுது கொள்ள வேண்டும். இரண்டாவது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். மீண்டும் அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறேன், இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எதற்காகவும் நம்முடைய பரிசுத்தத்தை என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடவே கூடாது. ஆமென். சத்தியத்திற்காக நில்லுங்கள், சத்தியம் உங்களை சாட்சியாய் மாற்றும். அல்லேலூயா. காரணம், நீங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நீங்கள் இயேசுவுக்குரியவர்கள். ஆகவே இந்த இயேசுவை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை. கடைசியாக 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம். கவனியுங்கள், ஏன் சபை கூடி வர வேண்டும்? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 27வது வசனம். கவனியுங்கள், மகிமையும் கனமும். கவனியுங்கள், மகிமையும் கனமும் யாருடைய சமூகத்தில் இருக்கிறது? அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. ஆகவே தான் சபை கூடி வர வேண்டும். அப்போ மகிமை கம்பெனியில் இருக்கா? மகிமை வீட்டில் இருக்கா? இப்ப கவனியுங்கள், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மகிமையும் கனமும் எங்க இருக்கிறது? அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. சபை எங்கே கூடுகிறதோ அதுவே கர்த்தருடைய சமூகமாய் மாறுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து வாசியுங்கள் சிஸ்டர். கவனிங்கள், வல்லமையும் மகிழ்ச்சியும் அவருடைய ஸ்தலத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் எங்க இருக்கிறது? அவருடைய ஸ்தலத்தில் இருக்கிறது. நீங்கள் கூடி ஆராதிக்கும் பொழுது வல்லமை இறங்கி வருகிறது. அந்த வல்லமை ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியாக மாற்றுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், அவருடைய வல்லமையை கூடி வருகிற சபைகள் உணரணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரசன்ஸை உணராமலே இருப்பாங்க. ஏன்னா, ஒன்று அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, இன்னொன்று அவங்க சிந்தனையை அவங்க சிதற விட்டுருப்பாங்க, மூணாவது யார் வரா யார் போறான்னு சுற்றி கித்தி பார்த்துட்டு இருப்பாங்க. கவனிங்கள், அதெல்லாம் நம்முடைய வேலையே கிடையாது. ஒன்றை சொல்லுகிறேன், சபை கூடுகிறதற்கு முன்பதாகவே இயேசு வந்து விடுகிறார். அப்போ அந்த ஸ்தலத்தில் யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? அப்போ அந்த ஸ்தலம் என்னவாக மாறுகிறது? கனம் உள்ள சபையாக மாறுகிறது, கனம் உள்ள ஸ்தலமாக மாறுகிறது. அப்போ நீங்களும் நானும் கூடுகிறதற்கு முன்பதாகவே இயேசு அவ்விடத்திற்கு வந்து விடுகிறார். அவ்விடத்திற்கு வந்ததனாலே அது கனம் உள்ள இடமாய் மாறுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம கூட தாமதமாக வருவோம், ஆனால் இயேசு அப்படி வருவதில்லை. நீங்களும் நானும் வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து விடுகிறார். அப்ப கவனியுங்கள், கனமும் வல்லமையும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. அவருடைய சமூகத்தில் நாம் வருகிற பொழுது அவருடைய வல்லமையை நம்மால் பார்க்க முடியும், அவருடைய வல்லமை நம்மால உணர முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், இன்றைக்கு ஒரு தெளிவு நமக்கு வேணும். வல்லமை எப்பொழுது நம்மோடு இருக்குமா? நம்மோடு எப்பொழுதும் இருக்கக்கூடியது ஒன்று அவருடைய கிருபைகள் மட்டுமே, அவருடைய வரங்கள் மட்டுமே. வல்லமை நாம் கூடுகிற பொழுது இறங்கி வரும். அதற்குரிய கிருபையுள்ள பாத்திரமாய் நீங்கள் இருப்பீர்களானால் அந்த வல்லமை உங்களை நிரப்பும். உங்களை நிரப்பிச்சு அந்த வல்லமை அவர்கிட்ட போயிடும். அப்போ அவசியப்படும் பொழுது தான் அந்த வல்லமை இறங்கி வரும். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ கவனியுங்கள், கிருபைகளை கொடுத்த நாமளே அந்த கிருபைகளை வேறு விதமாக என்ன பண்ணுறோம்? பயன்படுத்துகிறோம் இல்லையா? அப்போ கவனியுங்கள், ஆகவே தன் வேத வசனம் தெளிவாக சொல்லிருக்கு பாருங்களேன், என் நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பீர்களாக.
வல்லமை எதில் கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? அவருடைய நாமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வல்லம் எதில் இருக்கிறது? அவருடைய நாமத்தில் இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். அவர் இறங்கி வருகிற பொழுது அந்த வல்லமையை நாம் என்ன செய்யணும்? உணரணும், அதை ரிசீவ் பண்ணணும், நாம் அதை அனுபவிக்கணும். அனுபவித்தால் தான் நாம் நிரம்பி கர்த்தரை ஆராதிக்க முடியும். அல்லேலூயா. நாம் எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடலாமே. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட ஒரு நல்ல வார்த்தைகளை பேசியிருக்கிறார். சபை கூடும்போது பக்தியோடு ஆராதனை செய்ய வேண்டும். ஏனோ தானோ என்று நாம் ஆராதிக்க கூடாது. மனம் போன போக்கில் நாம் ஆராதிக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, பக்தியோடு நீ இயேசுவை ஆராதிக்கணும். ஒரு தெளிவுள்ள சிந்தையோடு நீ இயேசுவை ஆராதிக்கணும். முழங்கால் படியிடலாமே. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு அவர் இடைப்பட்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ சபை கூடி வருகிற பொழுதெல்லாம் நீ பக்தியோடு இயேசுவை ஆராதிக்க வேண்டும். நீ இயேசுவை பக்தியோடு ஆராதிக்கணும். ஒரு தெளிவுள்ள சிந்தை உனக்கு வேணும். ஏனோ தானோ என்று இயேசுவை ஆராதிக்க கூடாது. சத்தியத்தை குறித்த அறிவு நமக்கு இல்லாத பட்சத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம். ஆனா சத்தியம் இன்றைக்கு நம்முடைய கண்களை திறந்திருக்கிறது. இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி ஆவியோடும் உண்மையோடும் இயேசுவை தொழுது கொள்ளுகிற அனுபவம் வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை பேர் இயேசுவை சார்ந்து கொள்ள போறீங்க? கடமைக்காக நாம் எதையும் செய்யாமல் இயேசு சொன்னபடி செய்வோம். ஆவியோடு நம்மை ஆராதிக்க சொல்லி இருக்கிறாரு. உண்மையோடு நம்மை ஆராதிக்க சொல்லி இருக்கிறாரு. பரிசுத்த அலங்காரத்தோடு இயேசுவை தொழுது கொள்ளணும்னு சொல்லி இருக்கிறாரு. கனமும் மகிமையும் அவருடைய ஸ்தலத்தில் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறாரு. கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் அப்பா ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத ஆராதனை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத ஆராதனை எனக்கு வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஆராதனையை நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற அனுபவத்தில் நான் குறைவுள்ளவனா இருப்பேன். ஆனா என் ஆண்டவர் என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லலாமா, என்ன மன்னிங்கப்பா. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற அனுபவம் என்னிடத்தில் மிகுந்த குறைவாக இருக்கிறது. என்னை மன்னியும் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் ஆவியானவரை தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது. இந்த இயேசுவை அதற்கு ஏற்றார்வாறு நீ ஆராதிக்கிறாயா? அவரை தொழுது கொள்ளுகிறாயா? அவரை ஸ்தோத்தரிக்கிறாயா? அவர் சொன்னதை பின்பற்றுகிறாயா? உன்னை ஆராய்ந்து பா. உனக்கு வந்த இந்த காலத்தில் இயேசுவை நீ ஒழுங்காய் ஆண்டவரை ஆராதிக்கிறாயா? வேதம் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமே. வசனத்திற்கு நாம் கட்டுப்பட வேண்டும். வசனம் சொல்லுகிறதை நாம் அப்படியே செய்ய வேண்டும். வசனம் சொல்லுகிறதற்கு நாம் அப்படியே செய்வதுதான் இயேசுவுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்ற அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருவதை விட்டு விடாதிருங்கள். சபையே, நீ கூடி வருகிறதை விட்டு விடாதே. சபை கூடி வருகிற பொழுது அதனால் நடக்கின்ற நன்மைகள் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். சபை கூடி வராத பட்சத்தில் அதனால் வரக்கூடிய தீமைகளையும் பார்த்தோம். சபை கூடி வருகிற பொழுது ஒன்று சேர்ந்து இயேசுவை ஆராதிக்கலாம். சபை கூடி வருவதை விட்டு விடுகிற பொழுது தேவ மகிமையை நாம் இழந்து விடுவோம். தேவ மகிமையை ஒரு மனிதன் இழப்பானால் வேதம் சொல்லுகிறது அவனுடைய வாழ்க்கை வெறுமை.
அன்றைய நாளில பல கோடிகள் உனக்கு வருமானமாக இருந்தாலும், பல ஆயிரங்கள் வருமானமாக இருந்தாலும், இயேசு சொல்லுகிற வார்த்தையை புறக்கணித்து விட்டு அவைகளுக்கு போவாயானால் நீ வெறுமையான பாத்திரம் என்பதை மறவாதே. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார் மகளே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார் மகனே. ஒருவேளை கடந்த வாரத்தில் பார்த்த அந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நீ இப்படிப்பட்ட சாக்குபோக்குகளை சொல்லி இருக்கலாம். வேலை இருக்கு பாஸ்டர், கம்பெனியில வேலை வச்சிட்டாங்க, முக்கியமான நிகழ்வுகள் நான் போயே ஆகணும். சகோதரா, இயேசுவின் மகிமையை நீ இழந்துட்டு நீ வேற எங்க ஓட போகிறாய்? அவருடைய மகிமையை நீ இழந்துச்சுன்னா நீ போகிற அந்த நிலவுகள், நீ போகிற அந்த நிகழ்வுகள் உனக்காக வந்து சாட்சி கொடுக்குமா? இயேசு அதற்காகவா உன்னை பிரித்தெடுத்தார்? ஒரு விசையாய் உன்னை ஆராய்ந்து பார். ஆண்டவரை தேடாமல், ஆண்டவருடைய சமூகத்திற்கு போகாமல், உன்னுடைய பிரச்சனைகளை காரணம் காட்டி இயேசுவை ஆராதிக்காமல் உன் சொந்த வேலையாய் நீ போயிருப்பாயானால் இன்றைக்கு கர்த்தர் உன் அறிவை உணர்த்தும்படி பேசுகிறார். மகளே, இனி அப்படி செய்யாதே. மகனே, இனி அப்படி செய்யாதே. காரணம், அவைகளில் இயேசு பிரியப்பட மாட்டார். நீ ஒன்று கூடுகிற பொழுது இயேசு மகிமை அடைவார். இயேசு மகிமை அடைவார். இயேசுவை விட நம்முடைய நிகழ்வுகள் பெரிதல்ல. இயேசுவே பெரியவர் என்று யார் விசுவாசிக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில தான் இயேசு பெரிய காரியங்களை செய்ய முடியும். இயேசுவின் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்கு இடங்கொடு மகனே. ஒருவேளை அறியாமையில் அந்த தவறுகளை நாம் செய்திருக்கலாம், தெரியாததனால் அந்த தவறுகளை நாம் செய்திருக்கலாம். பிசாசு நம்முடைய தேவைகளை முன்னிறுத்தி, நம்முடைய கஷ்டத்தை முன்னிறுத்தி, நம்முடைய பண தேவைகளை முன்னிறுத்தி ஓடும்படி செய்வான். மகனே, வேதம் சொல்லுகிறது, முதலாவது என் ராஜ்யத்தை தேடு. என் ராஜ்யத்தை தேடும் பொழுது அந்த ராஜ்யம் உனக்குண்டான ஆசீர்வாதத்தை ஒரு மடங்கு அல்ல, பல மடங்கு உனக்கு கொடுக்கும். ராஜ்யம், ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது இயேசு, இயேசு என்று சொல்லும் பொழுது ராஜ்யம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டுமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நீங்கள் ராஜ்யத்திற்குரியவர்கள். ராஜ்யத்தை பேசுங்கள், அந்த ராஜ்யம் உங்களுக்கு உண்டானதை தரும். அந்த ராஜ்யம் உங்களை கைவிடாது. அந்த ராஜ்யம் உங்களை சேர்த்துக் கொள்ளும். அந்த ராஜ்யம் உங்களை அரவணைத்துக் கொள்ளும். அந்த ராஜ்யம் உங்களை நடத்தும். அந்த ராஜ்யம் உங்கள் மீது எப்பொழுதும் கவனம் சிந்தையோடு இருக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் ஒருவேளை இன்றைக்கு பார்த்த வேத வசனத்தின்படி பரிசுத்தம் இல்லாமல், இருதயத்தில் கசப்போட, கோபத்தோட, முறுமுறுப்போட, வைராக்கியத்தோட, சண்டையோட, பிரச்சனையோட நீ இயேசுவை ஆராதிப்பாயானால் அவருடைய மகிமையை உன்னால் பார்க்க முடியாது. வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுதுகள் மகளே. உதட்டளவுல மன்னித்து மனிதனை நேசிக்காதே. நீ யார் மீது கசப்பாய் இருக்கிறாயோ, யார் மீது வெறுப்பாய் இருக்கிறாயோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களை மன்னியுங்கள். உனக்குள் இருக்கக்கூடிய கசப்பு மாறாத பட்சத்தில் நீ இயேசுவை எப்படி ஆராதிக்க முடியும்? இயேசுவை எப்படி ஆராதிக்க முடியும்? எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை மோசேயின் மூலமாய் கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வருகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து சேர்கிறார்கள். மாரா என்கிற ஒரு இடத்திற்கு வந்து சேர்கிறார்கள். ஜனங்கள் தாகத்தினால் தவித்த பொழுது அந்த மாராவில் இருந்த தண்ணீரை குடித்த பொழுது அது கசப்பாய் இருந்தது. மோசே ஒரு காரியத்தை சொன்னார், ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும்? உம்முடைய ஜனங்கள் தாகத்தினால் தவிக்கிறார்களே. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். கசப்பா இருந்த தண்ணீர் மதுரமாக மாறினது.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உனக்குள் இருக்கக்கூடிய கசப்புகளை இயேசு மதுரமாய் மாற்ற முடியும். எப்பொழுது தெரியுமா? உன் தவறுகளை உணர்ந்து அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, உன்னை சரிப்படுத்துகிற பொழுது உன் பிரச்சனைகள், கசப்புகள் மாறும். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின கர்த்தர் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறாரே. எஸ், கசப்புகள் மாறட்டும் மகளே, வெறுப்பு மாறட்டும் மகளே. நீ யாரிடத்திலாக பேசாம இருந்தேனா மனதளவுல மன்னித்து பேசும் மகளே. இயேசு அன்புள்ளவர். அன்பை வெளிப்படுத்ததானே இந்த பூமிக்கு வந்தாரு. அவருடைய பிள்ளை. மகளை யோசித்து பார். இயேசு வெளிப்படணும், உங்கள் மூலமா இயேசு வெளிப்படணும். வார்த்தைக்கு வார்த்தை பிரசங்கம் பண்றேன். ஆனா அவர் வெளிப்படுறாரா? வெளிப்படுவதற்குரிய காரியங்கள் நமக்குள்ள நடக்குதா? உள்ள கசப்பு இருக்கு, வெறுப்பு இருக்கு, பழி வாங்கணுன்ற எண்ணம் இருக்கு. இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் இருந்தா இயேசு எப்படி வெளிப்பட முடியும்? அதை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா இயேசு வெளிப்படுகிறதை ஜனங்கள் பார்ப்பார்கள். ஒரே ஒரு விஷயம் உங்களை ஆராய்ந்து, ஹalleluya, ஒரே ஒரு நிமிஷம் மாறாத நிறைவு செய்ய போகிறோம். ஒரே ஒரு நிமிஷம் உங்களை ஆராய்ந்து, ஆண்டவரே, நான் யாரிடத்துல பேசாம இருக்கிறேனோ, யாரிடத்துல ஆண்டவர் யாரை நான் மன்னிக்காம இருக்கிறேனோ, யார் மேல நான் கோபமா இருக்கிறேனோ, யார்கிட்ட சண்டை போட்டனோ, மனதார மன்னிக்கிற ஆண்டவரே, மனதார மன்னிக்கிறப்பா. ஒப்புக்கொடு மகளே. வைராக்கியம் பாராட்டாத. அது ஒரு விதமான மன அழுத்தத்தை கொண்டு வரும், ஒரு விதமான வியாதியை உனக்கு கொண்டு வரும். இதெல்லாம் சரி பண்ணிட்டேன்னா நீ சுகமாயிருப்ப, சுகமாயிருப்ப. இயேசு உனக்கு ஆயுசு நாட்களை தருவான். உன் பலவீனத்தில் பலனை கர்த்தர் கொடுப்பார். நீ ஆராய்ந்து பார். கசப்புகள் மாறட்டும், கசப்புகள் மாறட்டும். என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீ ஆண்டவரிடத்துல சொன்ன போதும் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஒப்பு கொடுங்க. ஹalleluya. நீங்க அதை செய்கிற பொழுது கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார், வாழ்வதற்கு உதவி செய்வார், நிலைத்திருப்பதற்கு ஆண்டவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஆண்டவர் தூக்கி எடுக்கணும். நான் ஒப்புக்கொடு. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின கர்த்தர் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் மாற்றி, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாற்றி உன் மூலமாய் வெளிப்படுகிறத ஜீவ ஊற்றை அநேகர் பருகும்படியாக செய்வார். கசப்புகள் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல நீங்க கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்க, நன்றி. உள்ளத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்க, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. மார்போடு ஆனைப்பாரே, மானக்காவலை தீர்ப்பாரே. மார்போடு ஆனைப்பாரே, மானக்காவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவது